சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிறோம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உமது வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றும் அல்லது பெரியவனாக்கும் என்று இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய கரம், இன்னைக்கு நம்ம செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் மனுஷனுடைய எல்லா சக்திகளை பார்க்கிலும் பெரியது. மனுஷனுக்கு எவ்வளவோ சக்திகள், பெருமைகள், பலன் எவ்வளவோ இருந்தாலும் ஆண்டோடைய கரத்துக்கு அது ஈக்குவல் அல்ல. நீங்களும் நானும் ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம்னா, அவர் மனுஷனா பூமிக்கு வந்து ரொம்ப ஒரு இரக்கமுள்ளவரா இருக்கிறதுனால நம்ம அவரை ரொம்ப அவருக்கு பக்தியா இருக்கிறோம். ஆனா அவருக்கு பயப்படுறது இல்லை சில வேலைகள்ல. அல்லேலூயா. இந்த கோயில் போன வந்துட்டு பயம் அறியாது. அது என்ன பண்ணுவோம், சில மேலதான் என்ன பண்ணுவான், ஏறி உட்காந்து தூங்கிக்கிறோம், அப்படியே இருக்கும். அது மாதிரி நம்ம ஆண்டவர் வந்துட்டு நம்மளோட ரொம்ப க்ளோஸா பழகுறதுனால, நண்பனை போல பழகுறதுனால, அப்பான்னு கூப்பிடுறதுனால நமக்கு சில வேலைகள்ல பக்தி இருக்கிறது, பயம் என்ன இல்லை நமக்கு இல்லை. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். முதல்ல நிலாவுக்கு போகும்போது போனவர் சொல்றாரு, அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தை சொல்றாரு, ஆண்டவரே நீ படைச்ச எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நீ மனுஷனை நீ நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திர மேல நின்று போய் இன்னொரு கிரகத்துல நின்று போய் அவன் அங்கிருந்து பார்க்கறான். அதனுடைய சத்தம் அதனுடைய அழகை எல்லாம் பார்த்துட்டு, பூமியை தூரத்துல பார்த்துட்டு அவன் சொல்றான், நீர் எங்களை நினைக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். அவருடைய கரத்தின் கிரியைகளை பார்த்து பயந்து போய் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். நம்ம ஆண்டவரை ஒரு அன்போட பக்தியோட பார்க்கிறோம். சில வேளை பயம் இல்லை, நான் ரொம்ப பயந்து அவருக்கு அப்படியே ஒடுங்கி அவர் பயப்படுற ஒரு தெய்வமா நாம் காண்பிக்கல. யார் என்று நம்ம அவரை தெரிஞ்சுக்கணும். அவருடைய கரம் எல்லாவற்றையும் படைத்தது. ஆமென். இந்த பூமி அவருக்கு ஒரு தூளை போல இருக்கிறது, பூமி அவருக்கு பாதபடியா இருக்கிறது. அவ்வளவு பெரிய கரம். நீங்களே நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஓங்கிய புயமும் பலத்த கரத்தை உடையவர். உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு எம்மாத்திரம், உங்களுடைய எதிரிகள் அவருக்கு எம்மாத்திரம், உங்களுக்கு வருகிற நோய்கள் அவருக்கு எம்மாத்திரம், நமக்கு நேரிடுகிற மரணங்கள் அவருக்கு எம்மாத்திரம். அவருடைய கரம் அவ்வளவு வல்லமை உள்ள கரமாக இருக்கிறது. அதான் சொல்றாரு, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணும். உங்களை அவருடைய கரம் காப்பாற்றும். உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டுடைய கரம் என்ன பண்ணும், நிச்சயமா காப்பாற்றும். உங்களை பெரியவனாக மாற்றும். நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், உங்களை பெரியவங்களா உயர்ந்த இடத்துக்கு அவருடைய கரத்தால் மாற்ற முடியும். அவரால் உங்களை பாதுகாக்க முடியும். அவர் உங்களுக்கு கேடகமாக மாறுவார். அவ்வளவு பெரிய பலத்த கரத்தை உடைய தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இங்க வந்திருக்கிறவங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா படைத்த இறைவனுக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றாரு, என்னுடைய பலத்த கரத்தினால் நான் உன்னை என்ன பண்ணுவேன், தாங்குவேன். என்னுடைய பலத்த கரத்தினால் உன்னை பெரியவனா மாற்றுவேன். என்னுடைய பலத்த கரத்தினால் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன். என்னுடைய பலத்த கரத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என்னென்ன செய்ய போகிறது என்று சொல்லி ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு வேகமாக காண்பித்து நம்ம குறித்த நேரத்துக்குள்ள நம்ம முடிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டுடைய கரம் என்ன செய்து அப்படின்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. இங்கு இந்த வார்த்தையை சாலமோன் ராஜா சொல்லுகிறார், உன்னுடைய வாக்கினால் என் தகப்பனுக்கு நீர் ஒரு வார்த்தையை சொன்னீர் அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னீர், இப்பொழுது உம்முடைய கரத்தினால் அதை நீர் நிறைவேற்றீர். கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது, நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறது. எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்குறுதிகளை தந்திருக்கிறார், வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ள கரம், அவருடைய கரம் பலத்த கரம். அவர் செய்ய நினைக்கிறதை ஒருவராலும் தடுக்க முடியாது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்வார். அவர் வாக்கினால் சொல்லி விட்டாரானால் கரத்தினால நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். இப்ப நம்மளுடைய பிரச்சனையே என்ன, கர்த்தர் சொன்னதா நம்ம நினைச்சதாங்கிறதா பிரச்சனை. இப்ப நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம விசுவாச அறிக்கை வேற விசுவாசிப்போம். என்ன விசுவாசிப்போம், ஆண்டவர் என் பிள்ளைகள் என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார், என்னை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளா ஒரு விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஒன்றை ஆசைப்பட்டு நம்ம நினைப்போம். இதையும் வாக்குத்தத்தத்தையும் நம்ம ஒருபோதும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. நீங்க நினைச்சது ஒண்ணு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆசைப்படுறது தப்பா, விருப்பப்படுறது தப்பா, நான் விசுவாச அறிக்கையிடுறது தப்பா? தவறு கிடையாது.
ஆனால் அது கர்த்தருடைய வாக்குத்தத்தமா அப்படிங்கறத நீ என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எப்பொழுது வரும்? கர்த்தரிடத்துல ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வரும். கர்த்தரே உங்களிடத்திலே அதை பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வேறு, உங்களுடைய விசுவாச அறிக்கை வேறு. விசுவாச அறிக்கையை நீங்கள் பிடித்துக் கொண்டால் அவர் உங்களுக்கு ஒரு சித்தமானால் அதை தருவார். இல்லை என்றால் அது கொஞ்சம் தாமதமாகலாம், இல்ல தராமலும் கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றை சொல்லிவிட்டால் அதை நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரு, செய்வார். சொல்லணும்னா என்ன செய்யணும், நீங்க அவர் சமூகத்தில் அந்த பிரச்சனைகளை வைத்து காத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அதை பத்தி பேசுவார். ஒரு முறை அல்ல, நீங்கள் சோர்ந்திருக்கும் போது இன்னொரு முறை பேசுவார். நீங்க வெளியில போகும்போது யாரோ மூலமாய் பேசுவார். நீங்க ஒரு செல்போனை திறக்கும் போது அந்த வசனம் மூலமாய் பேசுவார். பிரசங்கிக்கும் போது பிரசங்கம் மூலமாய் பேசுவார். எங்க பைபிளை திறந்தா பைபிள் மூலமா பேசுவார். எங்க இருந்தாவது அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணீங்களோ அந்த வார்த்தைக்குரிய வாக்கு தத்தத்தை கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இப்படி வார்த்தையை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். தாவீது விசுவாச அறிக்கையிடல, தாவீது ஒன்றை ஆசைப்பட்டு அதை ஜெபத்துக்கு அடையாளமாக நாத்தான் என்று கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணும், அதுக்கு என் வீடு நல்லா இருக்குது, என் வீட்டுல நான் நல்லா இருக்கிறேன், ஆனா என் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டான். இது அவனுடைய ஜெபத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த ஆசைய வாக்குத்தத்தமாய் இப்பொழுது ப்ராபசியா நாத்தான் சொல்லுகிறான், நீ இப்பொழுது கட்ட மாட்ட, உன்னுடைய பிள்ளையாகிய சாலமோன் இப்பொழுது கட்டுவான். இவன் உன்னை ஆசைப்பட்டான், உன்னை வேண்டுதலாக வைக்கிறான். இப்பொழுது அது வாக்குத்தத்தமாய் வெளியே வருகிறது. இப்படிதான் நீங்க வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கிறணும். நீங்க ஆசைப்பட்டது, நீங்க விரும்பினது எல்லாம் வாக்குத்தத்தம். ஆண்டவர் என்னை அமெரிக்கா கொண்டு போவாரு நீங்க ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணுவாரு? அவர் அமெரிக்கா கூட்டு போவேன்னு சொன்னா உங்களை கூட்டு போவார். அப்படித்தானே? அப்ப நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு ஆசைப்பட்டு அதுல நிறைவேறலன்னு நம்ம வருத்தப்பட கூடாது. நீங்கள் ஒன்றை விரும்பணும், அது ஆண்டவர் சித்தமானதா இருக்கணும், நீங்க ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் வெளிப்படுத்தணும். அதான் வாக்குத்தத்தம். ஆலயம் கட்ட ஆசைப்பட்டான், தெரிவித்தான், ஜெபத்திற்கு அடையாளம். கர்த்தர் இப்பொழுது பேசுகிறார், வாக்குத்தத்தமாய் நீ அல்ல, உன்னுடைய குமாரனை கட்டுவான். ஏன் நீ இல்ல? நீ நிறைய யுத்தத்தை பண்ணிட்டு நிறைய ரத்தத்தை சிந்திட்ட, சமாதானம் இல்ல, வெளியில சண்டை போட்டுக்கிற போது ஆலயத்தை கட்ட முடியாது, அதனால உன் புள்ள என்ன பண்ணுவான், கட்டுவான்னு சொல்லி ஒரு ப்ராபசியா சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் நாட்கள் செல்லுகிறது, காலங்கள் தாமதித்தாலும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை சாலமோன் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இதுல இருந்து நம்ம புரியுறது என்ன தெரியுமா? தாவீதுக்கு சொன்னார், தாவீது காலத்துல நிறைவேறலைனாலும் தாவீதினுடைய அடுத்த சந்ததி காலத்துல நிறைவேறினது. அப்ப ஆண்டவர் எப்பொழுது செய்வார் என்று தெரியாது, எப்படி ஆகிலும் சொன்னதை அவர் செய்வார். அவர் பேச்சில மாற்றம் கிடையாது, காலங்கள் தாமதிக்கலாம். அல்லேலூயா. அப்ப சொன்னதை அவனுடைய வாழ்க்கையில அல்ல, அவனுடைய மகனுடைய வாழ்க்கையில அவன் நிறைவேற்றுகிறான். நாட்கள் செல்லுகிறது, சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறான். கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அளவுக்கு அதனுடைய பணம் என்று சொல்றாங்க. இப்ப பெருசா நிறைய கோயில்கள் எல்லாம் பிரம்மாண்டமா கட்டி உலகத்திலே தான் பெரிய கோயில் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சாலமோன் காலத்துல செங்கலுக்குள்ள தங்கம் இருந்துச்சு. ஒவ்வொரு கல்லுகளுக்குள்ள சாந்த வச்சு பூசுற மாதிரி தங்கத்தை ஊத்தி, தங்க தகடுகளால், தங்க முலாமால் எல்லா கட்டடங்களும் கட்டப்பட்டது. கட்டடத்தை இடிக்கும் போது உள்ள தங்கம், பனிமுட்டுகள் எல்லாம் தங்கம், அவ்வளவு தங்கத்தால் கட்டப்பட்டது. 1,00,000 கோடிக்கு மேல வரும் சொல்லி இன்றைய கணக்குப்படி சொல்றாங்க. கப்பலா தங்கம் இறங்கி வந்துச்சு அவன் கட்டுறதுக்காக. அப்படி அவன் ஆலயத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், தேவரீ தாவீதுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நீர் காத்தருள, நீர் வாக்கினால் நீர் சொன்னதை இந்நாளில் இருக்கிறபடி உடைய கரத்தால் நிறைவேற்று. ஹல்லேலூயா. ஆண்டுடைய கரம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கரம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை நான் சொன்ன மெத்தட்ல, இந்த மெத்தட்ல உங்களுக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறார், அதுல நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? நீ உனக்காக அழுது கலங்கி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் ஒரு விஷனா தந்து, ஒரு சத்தமா தந்து, இல்ல 4 ஊழியக்காரங்க மூலமா திரும்ப பேசி உறுதிப்படுத்தி இருந்தா, இந்த வேலையில உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புற காரியம், கர்த்தர் வாக்கினாலே சொன்னார், நம்முடைய கரத்தினாலே அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் நிச்சயமாய் செய்வார். சொன்னதை அவர் செய்யாதிருப்பாரோ? தலைமுறைகள் கடந்தாலும் அவர் அதை செய்து முடித்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்வார், கர்த்தருடைய கரம் செய்யும். ஒருவேளை அப்படி எனக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் தரல அப்படின்னா, நீங்க என்ன காரியத்துக்காக கர்த்தரிடத்துல ஆசீர்வாதத்தை விரும்புறீங்களோ அந்த காரியத்தை நீங்க வச்சு இப்ப ஜெபம் பண்ணணும். உங்க வீடுகளில் போய் ஜெபம் பண்ணணும். இந்த வருஷத்தின் கடைசியில ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வருஷத்துல என் தொழிலுக்காக நான் ஜெபம் பண்றேன், என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்றேன், என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்றேன். நீங்க என்னோட கூட பேசணும், தெளிவா நீங்க என்னோட கூட பேசணும். உடனே வந்துட்டு போனவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டார். ஒரு வாசற்படியில நித்தமும் காத்திருக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பேசுவார். நீங்க போய் இன்னைக்கு கலெக்டரை பார்த்து உடனே பேச முடியுமா?
பேச முடியுமா? முடியாது. 4 ப்ரொசீஜர் இருக்கு, 4 இதை கடந்து அதுக்கப்புறம் போய் அவர் டேட்டு கொடுத்து தான் நீங்க பேச முடியும். ஆண்டவர் உடனே நம்ம பேசுறதை கேட்பாரு, ஆனா அவர் பேசுறதுக்கு சில வேலையில என்ன பண்ணுவாரு? தாமதிப்பார். ஏன் தாமதிப்பாரு? இவனுக்கு வந்த உடனே இவனுக்கு பதில சொல்லிட்டா பதில வாங்கிட்டு போறவன் தான் திரும்ப வரவே மாட்டான். அதுக்கு தான் அவரால் பேச முடியாதா? நிச்சயமா முடியும். ஆனா நம்ம வாசல்ல காத்திருந்து வார்த்தை வாங்கிட்டு ஓடுறவனா இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமாய் உடனடியாய் பேச மாட்டார். அவர் வாசல் படியில நித்தமும் காத்திருந்து அவர் சத்தத்தை கேட்டு அதிகாலையில தேடி சில காலங்களில் ஆகிலும் உங்களை ஆண்டவர் நம்பினார்னா நம்பினதற்கு பின்பாக உங்க குடும்பத்தை பத்தி, உங்க எதிர்காலத்தை பத்தி, உங்க ஊழியத்தை பத்தி கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். அதை பேசுறாரு தெரியுமா? அதான் ப்ராஃபஸி. இந்த சத்தத்தை நீங்க கேட்டு பழகணும். கர்த்தருடைய சத்தத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்டு பழகணும். ஒவ்வொரு விசுவாசியும் அதை கேட்டு கேட்டு பழகணும். கர்த்தருடைய சத்தம் பிரசங்கத்துல மட்டும் வர்றது ஒரு அனுபவம், பைபிளை திறந்தா வர்றது ஒரு அனுபவம். உங்களுக்கும் காது இருக்கு, எனக்கும் காது இருக்கு, உங்களுக்கும் இருதயம் இருக்கு, எனக்கு இருதயம் இருக்கு. உங்க இயேசு தான் என்னுடைய இயேசு. என்னோடு பேசுவாரானால் உங்களோடும் பேசணும், உங்களோடு பேசுவாரானால் என்னோடு கூட பேசணும். பக்கத்துல ஒருத்தர் எனக்கு அந்த அனுபவம் இருக்கு சொல்றாரு, உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அது உங்களுக்கு இருக்கணும். அவர் உங்களுடைய தேவனாகவும் இருக்கிறார். யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். எல்லாருக்குள்ள இந்த அனுபவம் வேணும். ஆண்டவரே என் குடும்பத்தை பற்றி பேசும். நான் சொல்றது ஒருவேளை அது மாறலாம், மனுஷன் சொல்றது மாறலாம், செய்தியில கேட்டது கூட மாறலாம். ஆனா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறது ஒரு நாள் மாறவே மாறாது. நான் நிறைய காரியங்கள்ல நான் அதை பிடிச்சிட்டு நான் ஆண்டவரை நம்பி நான் ஓடுறேன். இன்னும் அவர் சொன்னது நிறைய நான் பார்க்கல. ஆனா எங்கோ நான் கேட்டது அல்ல, யாரோ தலையில கை வச்சு சொன்னதை நான் நம்பல. ரொம்ப ஆண்டவர் என்னோடு பிரத்யட்சமாய் பேசினதை உறுதியாய் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். காரணம் அவர் என்னோடு கூட பிரத்யட்சமாய் பேசினார். அப்படி நீங்க பார்க்கணும். ஒரு கனவுலையோ ஒரு தரிசனத்திலேயோ உங்க காதுலையோ அந்த சத்தத்தை நீங்க கேட்டு பழகுவீர்களானால் அதுவே உங்களுடைய வாக்குத்தத்தமா மாறும். கர்த்தர் வருகிற நாட்கள்ல அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை? நீங்களே ஜெபம் பண்ணி நீங்களே ஆண்டுட்டு வாங்குங்க. நீங்க முதல்ல வாங்கணும். முதல்ல யார்கிட்ட பேசணும்? இப்ப என்கிட்ட தம்பி பேசணும்னா இன்னொரு ஆளை கொண்டு என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. என்னிட்ட இவன் நேரம் ஃபர்ஸ்ட் பேசணும். அதுக்கப்புறம் இதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இன்னொரு ஆள் மூலமா பேச. நான் சொல்ற புரியுதா? 2-3 சாட்சிகளால் என்ன பண்ணும்? காரியம் என்ன பண்ணும்? உறுதிப்படும். ஃபர்ஸ்ட் அவங்க என்னோட பேசணும், அடுத்து இன்னொரு ஆள் மூலமா பேசணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களோட கூட பேசணும், அடுத்துதான் சுத்தி உள்ளவங்களை வச்சு ஆண்டவர் உங்களோட கூட பேசணும். சுத்தி உள்ளவங்க பேசுறதை வச்சு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க நடுக்காட்டுல எங்கேயாவது போய் உங்களை என்ன பண்ணிடுவாங்க? விட்டுருவாங்க. ஆண்டவர் அப்படி கூட சோதிப்பார். அப்படி கூட என்ன பண்ணுவாரு? சோதிப்பார். அப்படித்தானே ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி, வயசான தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? இவர் ஆண்டவர் வார்த்தையை நம்பினாரு, அவர் சொன்னதை நம்பிட்டு போனாரு, மாத்தி நடந்து போச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு சொன்னதை இன்னொருத்தவங்க சொன்னதை நீங்க உறுதியா என்ன பண்ணிடாதீங்க, நம்பிடாதீங்க. நீங்க முதல்ல உங்களுக்குன்னு வாக்குத்தத்தத்தை வாங்குங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க பேசுங்க. இந்த ஆண்டு வருஷ கடைசியில உட்கார்ந்து கண்ணீர் விட்டு என்னோட பேசு. அதுவே நம்ம சபை வாக்குத்தத்தமா இருந்தா 2 சாட்சி ஆயிடுச்சா? நமக்கு சந்தோஷம் தான். நம்மளோட பேசினார், சபையில இப்ப என்ன பண்றாரு? பேசுறாரு. அப்படி அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்கள் கால் ஒருபோதும் இடறுவது கிடையாது. கர்த்தர் நிச்சயமாய் சொன்னதை உங்க வாழ்க்கையிலே செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். 1 நாளாகமம் 22:5 தாவீது அந்த வாக்கினால் சொன்னது கரத்தினால் நிறைவேறதுக்கு முன்னாடி அங்க ஒன்று நடக்கிறது. அது என்ன? 1 நாளாகமம் 22:5 கட்டணும். இப்ப என்ன பண்ணணும்? ஆலயத்தை கட்டணும். இதுதான் வாக்குத்தத்தம்னு நீங்க வச்சுக்கிறீங்க. இது யார் காலத்துல நிறைவேறுது? சாலமோனுடைய காலத்துல நிறைவேறுது. சும்மா நிறைவேறிச்சா அப்படின்னு பார்த்தா நிறைவேறணும்னா அது கட்டுறதுக்குரிய சகல தாவீது என்னென்ன சேர்த்து வச்சான்? கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படும், ஆலயம் தேசங்களில் சகல தேசங்களில் கீர்த்தியும் மகிமை உடையதாய் விளங்கும்படி அது பெருசா இருக்கணும். ஆகையால் அதற்கு வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று தாவீது தன் மரணத்துக்கு முன்னே திரளாய் சவதரித்து வச்சான். ஆலயம் கட்டணும், அதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி தாவீது ஒண்ணு செய்யறான். திரளான பொன்னையும் வெள்ளியையும் சேர்த்து வச்சுட்டு அவன் மகன்கிட்ட என்ன பண்ணிட்டான்? கொடுத்துட்டு போயிட்டான். அது மட்டும் அவன் சேர்த்து வச்சான். நீங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா 15 வசனத்துல வேலை செய்ய திரளான சிற்பாசாரிகளையும் தச்சரையும் கல்தச்சரையும் எந்த வேலையை செய்யும் நிபுணர்களையும் அவர்களோடு கூட அவன் சேர்த்துட்டான். உன்னோடு இருக்கிறார்கள் சொன்னா பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு கணக்கு இல்லாம இருக்குப்பா. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டது யாரு? தாவீது. யாருடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார்? சாலமோனுடைய வாழ்க்கையில. இதுக்கு இடையில என்ன நடக்குது? உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், கர்த்தருடைய கரத்தினால் அது நிறைவேறும், நிச்சயமா நிறைவேறும். நிறைவேறதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்கணும்.
தாவீது சகலவற்றையும் சேர்த்து வைத்து ஆட்களையும் செட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டான். கெட்டுறது மட்டும்தான் சாலமோனுடைய வேலை. நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, பிரேயர், ஜெபம். கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னா தாவீது சேர்த்து வைத்தது போல நீங்கள் ஜெபத்தை ஒரு முதலீடாக உங்கள் வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. என்னை உயர்த்துவேன், என் எல்லையை பெருசாக்குவேன்னு சொல்லிட்டாரு. யார்கிட்ட சொல்லிட்டாரு? என்கிட்டயே சொல்லிட்டாரு. இப்ப நான் பெருசாக்குவாருன்னு சொல்லிட்டு அப்படி உட்கார்ந்துருக்க முடியுமா? நான் என்ன சொல்லணும், என்ன செய்யணும்? தாவீது என்ன பண்ணா? சும்மா இருந்தாரா? கெட்டுவான், ஏன் மகன் பார்த்துக்கிறான் செஞ்சார். எவ்வளவு நகை சேர்க்கணுமோ சேர்த்தான், எவ்வளவு மரம் சேர்க்கணுமோ சேர்த்தான், எவ்வளவு ஆளை சேர்க்கணுமோ சேர்த்து யாரு கையில ஒப்படைச்சான்? சாலமோனுக்கு இப்ப எந்த வேலையுமே இல்லை. ஜெபம் பண்றவனுக்கு எந்த வேலையுமே ஈஸியா முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலைன்னா உங்க வேலை எதுவுமே ஈஸியா முடியாது. ஜெபத்தான் இங்க அவன் சேர்த்து வச்சது கிடையாது. கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு ஒன்றை சொல்லிவிட்டால் விதையை போன்ற அந்த வாக்குத்தத்தத்தை போட்டுட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அது ஒரு நாள் முளைக்க போவது கிடையாது. அதை கண்ணீராகிய ஜெபத்தால நீங்க நினைச்சு சொன்னீரே ஆண்டவரே, அதை செய்யும் ஆண்டவரே நீங்க சொல்ல சொல்ல கர்த்தருடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளதா இருக்கிறது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றையும் சவதரிச்சு வச்சோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்றது. இன்னையில இருந்து நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே ஆண்டவரே, சொன்னீரே ஆண்டவரே. தேவனிடத்துல அதை நினைப்பூட்டி கொண்டே இருக்கணும். என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்களே, என்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, என்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே, என்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்களே, என்னை உயர்த்துவேன்னு சொன்னீங்களேப்பா, இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ணீரை ஜபத்தை சேகரம் பண்ணினா சேர்த்து 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 நீங்க முதலீடாய் வைக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் ஒரு நாள் இருப்பார். ஹல்லேலூயா. அதான் பிரேயர். அந்த 15-16 மாசத்துல வேலை செய்யறதுலான சிற்பாசாரி எல்லாத்தையும் சேர்க்கிறது எது தெரியுமா? தகுதி. செய்யணும், செய்யறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு பொண்ணு வெள்ளி வேணுமா இல்லையா? வேணும். பொண்ணுனால 22, 15, 16 செய்யறதுக்கு ஆளுக்கு வேணுமா இல்லையா? வேணும். அப்படியானால் கர்த்தருடைய பலத்த கரம் உங்க குடும்பத்துல பெரிய காரியத்தை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிரேயர் பண்ணணும். ரெண்டாவது நீங்க தகுதி அடைய வேண்டும். சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணணும்? தகுதி. ஒண்ணுமே இல்லாம பரிசுத்தமா வாழ்ந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலேயே 13 ஆண்டுகள் ஆனது. எத்தனை ஆண்டுகள் ஆனது? 13 ஆண்டுகள் ஆனது. கானான் தேசத்தை 40 நாள்ல கடக்க வேண்டியவர்கள் பாவம் செய்ததினால் எத்தனை ஆண்டுகள் ஆனது? 40. அதாவது 40 வருஷம் ஆச்சு. அதை தாண்டி போக 40 நாள்ல அவங்க போயிடலாம் கானானுக்கு. ஆனா இப்ப என்ன ஆகுது? 40 வருஷம். யோசேப்பு ஒருவேளை பாவம் செஞ்சா யோசேப்பு வாழ்க்கையில நிறைவேற எவ்வளவு நாளா இருக்கும்? 130-100 ஆண்டுகளுக்கு மேல. யோசேப்பு எப்படி 180வது வயசுல அவர் எகிப்துல எதுவா மாறி இருப்பாரு? உயர்ந்த இடத்துக்கு வந்திருப்பார். அப்ப இங்க எது தாமதம் பண்ணுகிறது? வாக்குத்தத்தத்தை எது தாமதம் பண்ணுது? உங்கள் தகுதியற்ற நிலைமை உங்கள் வாக்குத்தத்தத்தை தாமதம் பண்ணுகிறது. கர்த்தருடைய பலத்த கரம் உங்க குடும்பத்துல வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறது உண்மைதான். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரேயர் வேணும். ரெண்டாவது சொல்லுங்க, தகுதி வேணும். ஒவ்வொன்றும் நடக்குதுல. கருவாடை காய போட்டாதான் அடுத்து பேக் பண்ணி, இப்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. அவன் அடுத்த நாள் அனுப்ப சொல்றான். மழை பெய்து இப்ப எத்தனை நாள் ஆகும்? காய போடாம அனுப்புனா நம்ம லேட் ஆகாதா? அது மாதிரி தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நிறைய வாழ்க்கையில ஏந்திமா லேட்டு ஜெபம் பண்றதே. ரெண்டாவது தகுதி அடைவதே இல்ல. இது ரெண்டு இல்லாததுனால இவங்களுக்கு ஆசை. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது வாக்குத்தத்தம் மட்டும் முன்னாடி இருக்கு. அது எனக்கே பாவம் சொல்லிட்டு போயிட்டாரு. இதையே நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனா இதுக்கு தகுதி அடையில ஜெபமும் பண்ணல. இவன் சிற்பாசாரிகளின் கல் தச்சரையும் சேர்த்துக் கொண்டான், தங்கம் வெள்ளியும் சேர்த்துக்கொண்டான். ஜெபமும் இருந்தது, ஆயத்தமும் இருந்தது. அடுத்து அதை நோக்கி முன்னேறி சென்றான். காரியத்தை நடப்பி கர்த்தரோடு கூட இருப்பார். 3 பிரிப்பரேஷன், ஜெபம், தகுதி, முயற்சி. இந்த 3 சேர்ந்து இருக்கும்போது கர்த்தருடைய பலத்த கரம் இறங்கி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க குடும்பத்துல வாக்குத்தத்தம் டிலேயானா அது கர்த்தருடைய கரத்தினால. அவர் கரம் ஒண்ணு சோர்ந்து போகல, அதனால ஒண்ணு லேட் ஆகல. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணாதனால லேட், ரெண்டாவது தகுதி அடையாதனால லேட், மூணாவது நீங்க முயற்சியை பண்ணாதனால லேட். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த இருக்க வாழ்க்கைக்கு இப்ப 7:50 ஆச்சு. பேட்டரி இருந்துச்சுன்னா உண்மைக்குமே 1/4 மணி நேரம் கழிச்சு 8:10 காமிக்கும். பேட்டரி இருந்தா இப்ப உருவிட்டா 1/4 மணி நேரம் கழிச்சு 8:10 காமிக்காது, 7:50 தான் காமிக்கும். பேட்டரி தான் ஏசப்பாவோட இருக்கிற கனெக்ஷன். ஜெபமும் ஆயத்தமும் பரிசுத்தமும் பேட்டரி போட்டது மாதிரி. 1 வருஷம் கழிச்சு செய்யறத 1 வருஷம் கழிச்சு கரெக்டா செய்யணும்னா பேட்டரி போடணும். தேவன் உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 வருஷம் கழிச்சு நடக்காது, 10 வருஷம் நாள் நடக்காது. நீங்க தேவனோட இணைஞ்சவனதான் இந்த கடிகாரம் ஓட ஆரம்பிக்கும். வாக்குத்தத்தத்துக்குன்னு ஒரு கடிகாரம் இருக்கு தெரியுமா?
இன்னும் 2 வருஷத்துல செய்வேன்னா செஞ்சிருவாரா? நான் ஜெபம் பண்ணணும், நான் தகுதி அடையணும், பரிசுத்தமா இருக்கணும், ஆயத்தமா இருந்தாதான் 2 வருஷத்துல நடக்கும். நான் ஆயத்தமா இல்லைன்னா 20 வருஷம் ஆனாலும் அது நடக்க போறது கிடையாது. ஆபிரகாமுக்கு உடனே குழந்தை தந்திருக்கலாம். ஆபிரகாம சந்ததியா மாத்துறதுக்கு ஆண்டவர் நம்ப வேண்டியது. எப்ப நம்பினாரு? ஈசாக்கு வயிற்றுல கத்தி இறக்க போகும்போதுதான் சொல்றாரு, இப்பொழுதுதான் நீ கத்திற்கு பயந்தவன் நான் உன்னைய நம்புறேன்னு சொல்றாரு. 25 வருஷம் ஆகி இவனுக்கு 35 வயசு ஆகி இவனை கொல்ல போகும்போது, இவனை பெரிய ஜாதி ஆக்குறதுக்கு இவ்வளவு டெஸ்ட், கத்தி எடுத்து குத்த வயிற்று கிட்ட போகும்போது தான் சொல்றாரு, நிறுத்து, இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏப்பா ஒருத்தனை பெரிய ஜாதியாக்க எத்தனை வருஷம் நம்ப வேண்டியது இருக்கு? 25 வருஷம் ஆச்சு பிறக்கிறதுக்கு நம்புறதுக்கு. அவனை பெரிய ஜாதி ஆக்குறதுக்கு இன்னும் 30 வருஷம் 35 வருஷம் நம்ப வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமா மாறினதுக்கு அப்புறம் தான் அவனை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் ஆண்டவர் மாற்று. நமக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் ஒன்னும் பலன் இழந்து போகல, நிச்சயமா நடத்தும். உங்க வாழ்க்கையில சொன்னதை கர்த்தர் செய்வார். இன்னிலிருந்து தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்னுடைய வாக்குத்தத்தத்தின் கடிகாரம் ஓடாமல் இருக்கிறதா, ஓடிக்கொண்டிருக்கிறதா? தாமதிக்கிறது யார்? 40 நாள் 40 வருஷம் ஆக்குனது யார்? நான் தான் ஆண்டவரே. இனி என் வாழ்க்கையில சொன்னதை நீ செய்யும் அளவு என்னை கைவிடாதிருப்பீர் என்று சொன்னது உண்மைதான். ஆனா இன்னையிலிருந்து நான் ஜெபிக்க போறேன், என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்ல போறேன், நான் பரிசுத்தமா வாழ போறேன், நான் முயற்சி செய்ய போறேன். என் வாழ்க்கையில நீங்க அற்புதங்களை செய்ய போறீங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப முதலாவது கர்த்தருடைய கரம் நம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்று. இரண்டாவது கர்த்தருடைய கரம் என்ன செய்கிறது என்று பாருங்க. கர்த்தருடைய கரம் நம்முடைய எல்லா தடைகளையும் மாற்றி போடுது. நான் பயணிக்க வேண்டிய இடம் இன்னும் அநேகமா இருக்கு, அப்படித்தானே? சுதந்திரிக்க வேண்டிய இடம், சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் அநேகமா இருக்கிறது. ஆனா நம்ம வாழ்க்கையில அநேக தடைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைகள், குடும்ப வாழ்க்கையில தடைகள், தொழில்ல தடைகள், முன்னேறி போக முடியல, அவ்வளவு தடை இருக்குது. ஆனா நம்ம இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, வாழ வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது. ஆனா நமக்கு முன்னாடி தடைக்கற்களாக இருக்கிறது. இதை எப்படி நம்ம தாண்டி போறது? இதை எப்படி நம்ம கடந்து போகிறது? ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் தடைகளை அவருடைய கரம் மாத்தி அதை உடைச்சு போட்டு உங்களை தடைகளின் நடுவே கடந்து போக பண்ண உண்மை உள்ளதா இருக்கு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்களோ இனி அந்த இடத்துல நிக்க போறது இல்ல. கர்த்தர் தடைகளை தாண்ட பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். யோசுவா 4 அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 4:23. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு நாங்கள் சிவந்திர சமுத்திரத்தை கடந்து வந்தது போல உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த யோர்தானையும் கர்த்தர் கடக்கும்படி செய்தார். யோர்தான் என்பது தடை. அப்ப தடைகளை கடக்க பண்ணுகிறதுக்கு யாருடைய கரம் நமக்கு தேவை? சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் தேவை. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா எத்தனை ஸ்டெப் கீழே விழுறோம்? 10 ஸ்டெப் கீழே விழுறோம். ஒரு படி மேல வச்சா 10 படி கீழே இறங்கி விழுறோம். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா நம்மளால முன்னேறி போகவே முடியல. உண்மை இல்லையா? ஒரு அந்தகாரத்து வல்லமை நம்ம குடும்பங்களை, நம்ம ஊழியங்களை நெருக்குது. தாண்டி அடுத்த ஸ்டெப் போக முடியாத ஒரு நிலை. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பலத்த கை உங்களை இந்த தடையாகிய யோர்தானை கடக்க பண்ணும் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. கடக்க பண்ணுமா? யோர்தான் கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் தூரம் அந்த யோர்தான் நதி, யோர்தான் ஆறு அது ஓடுது. சரியான உயரத்திலிருந்து சவக்கடல் வழிய அங்க போய் சேருது. ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சோர், ரொம்ப ஃபோர்ஸா. அதோடைய அகலம் எல்லாம் ரொம்ப அதிகம், அதோடைய ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம். கரை புரண்டு ஓடும் போது யாருமே நிக்க முடியாது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்தை தாண்டி வந்து, செங்கடலை கடந்து வந்து வனாந்தரத்தை தாண்டி வந்து இப்பொழுது முதல் ஆளா நிக்கிறாங்க யோர்தான். இதுக்கப்புறம் எரிகோ இருக்கிறது, இதுக்கப்புறம் ஆய்பட்டணம் இருக்கிறது, இதுக்கப்புறம் தான் கானான் இருக்கிறது. போக வேண்டிய தூரம் கானானுக்குள் போக வேண்டும். ஆனால் இவங்க காலடி எடுத்து வைக்கும் போதே யோர்தான் இப்பொழுது எதிர்த்து நிக்குது. யோர்தானை பார்த்த உடனே இந்த குற்றாலத்துல அதிகமா தண்ணி வர்றத வீடியோல காமிக்கிறாங்க, ஓடுறாங்கல்ல, அடிச்சுட்டு போயிருது. யோர்தான் அவ்வளவு பிரவாகித்து வருகிறது. நம்பிக்கை எல்லாம் இழந்து போய் நிக்கிறான். அந்த பக்கம் இருக்குது ஆசீர்வாதம், இடையில இருக்குது பெரிய தடை. நான் என்ன செய்வேன்? இதை எப்படி தாண்டுவேன்? அநேக குடும்பத்துல அப்படித்தான். குடும்பத்துக்காக எல்லாம் செய்ய வேண்டியது அங்க இருக்குது, எட்டாத கனியாய். இடையில பார்த்தா யோர்தானை போல ஃபுல் தடை இருக்குது. இது யார் தாண்ட வைக்கிறது? கர்த்தருடைய கரம் தான் உங்களை இந்த யோர்தானை கடக்க பண்ணும். மனுஷனுடைய சக்தி இதை தாண்டி போக பண்ணாது. இந்த யோர்தானை தாண்டி போய் நீங்க அடைய வேண்டிய சுதந்திரத்தை அடையணும்னா கர்த்தருடைய கரம் உங்களோட இருந்தா மட்டும்தான் முடியும்.
இல்லைன்னா நீங்க யோர்தான்லயே மாண்டு போயிருவீங்க. நான் யோர்தான்லயே மாண்டு போய் தாண்ட முடியாம அங்கேயே நின்றுகிட்டே இருக்கும். யோர்தானை பார்த்தோன்னே யோசுவாவுக்கு பயம் கொடுத்துருச்சு. இதுக்கு முன்னாடி செங்கடலை கடந்த மோசையும் போயிட்டார். யோசுவா என்ன செய்யணும் தெரியல. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோட இருப்பேன்னு சொன்னார். யோசுவாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தார். உடன்படிக்கை பெட்டி என்று இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெட்டி இருந்துச்சு. பெட்டியை தூக்குற ஆசாரியர்ல வச்சுக்க, நான் சொல்ற நாள்ல போய் யோர்தான் எவ்வளவு தூரம் கரை புரண்டு அதை பார்த்து நான் பயப்படாத, அது ஒன்னே ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே அடிச்சு வந்துச்சு பாருங்க. போய் ஓரத்துல மட்டும் நெல்லு, உன் விரல் மட்டும், உன் கால் பாதம் மட்டும் அந்த தண்ணியில லைட்டா படக்கும். ஆசாரியுடைய கால் பட்ட உடனே யோர்தான் அப்படியே நிக்கும். குவியலா நின்று அங்கிருந்து பிரிஞ்சு வேற இடத்துக்கு போயிடும். உன் பக்கம் வராது, நான் சொல்றதை செய்யும் சொன்னார். சொல்லிட்டு ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க எல்லாம் பரிசுத்தமாகுங்கள், நாளை தினத்துல நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் என்று சொல்லி எல்லாரும் இப்பொழுது புறப்பட்டு போனார்கள். ஆசாரியர்கள் எழும்பி போன உடனே நீங்க எல்லாரும் பின்னாடி போங்கன்னு சொன்னாரு. இங்க ஆசாரியர்கள் எல்லாரும் பெட்டியை தூக்குனா யோர்தானு அடிச்சு புரண்டு வருது. அந்த காட்சியை பார்த்தா பின்னாடி வெளியே ஓடிடலாம், காணான்னு வேணாம் ஒண்ணு வேணாம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. காலை வச்சாங்க. பெட்டியின் மேலே பிரசனமா இருக்கிறவர் யார் தெரியுமா? தண்ணீரையும் சமுத்திரங்களையும் படைத்த தேவனாகிய கர்த்தர். இவன் காலை வச்சான் பாருங்க, நீ எங்க இருந்து கரை புரண்டு வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கேயே ஸ்டாப் பண்ணாரு. வெட்டாந்தரையாய் மாறிச்சு. ஆசாரிகள் உள்ளேயே நிக்கிறான். எல்லாரும் கடந்து போக மாட்டோம். எல்லாரும் கடந்து போனாங்க. கடந்து கீழ்கால்ங்கிற ஒரு இடத்துக்கு போனோன்னு ஆண்டவர் சொல்றாரு, டே இதை தாண்டுறதை ஒரு வேலை என்ன பண்ண மாட்டான், நம்ப மாட்டான். உன் பிள்ளையில என்ன பண்ண மாட்டான், நம்ப மாட்டான். நீ ஒண்ணு செய், யோர்தானுக்கு நடுவுல கரையா அது மாறினதுக்கு அப்புறம் உள்ள கல்லு எல்லாம் கிடக்கும் பாரு, இந்த கல்ல என்ன பண்ணு, 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கல்லா 12 கல்ல எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து கீழ்காலிலே ஊண்டு அது அப்படின்னு நட்டி வைக்கிறான். நட்டி வச்சதுக்கு அப்புறம் உன் பிள்ளைய நாளைக்கு கேட்பான், இது எப்படிரா, இது எப்படிப்பா இது நடந்துச்சு, இந்த கல்லு என்னன்னு கேட்டா, இந்த யோர்தான் புரண்டு ஓடி வருமே அதை காமிச்சு சொல்லு. நாங்க யோர்தானுக்கு அந்த பக்கம் இருந்து வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் சொன்னாரு, உங்க கால ஆசாரியுடைய கால் அதுல வைக்கப்பட்டும் அது பிரியும் சொன்னாரு. காலை வச்சோம், பிரிஞ்சிச்சு. நீ நம்பணுங்கிறதுக்காக உள்ள இருக்கிற கல்ல 12 எடுத்துட்டு வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன்னு சொல்லு. கர்த்தர் இப்படியே உன்னைய இன்னும் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா தடைகளையும் மாற்றி உன்னை நடத்துவார். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. தடைகளை பார்த்து ஓடாது. தடைகளை பார்த்து ஓடுற ஒரு கூட்டம் இருக்குது. தடைகளை தாண்டுகிற கூட்டம் தான் நீங்களும் நான். நீங்க தடைகளை தாண்டுறதா உங்க பிள்ளை தடைகளை தாண்டும். ஜெபம் பண்ணு. பிரச்சனை வரும்போது சுருண்டு நீங்க படுத்தீங்க, உங்க பிள்ளை இன்னும் சுருண்டு படுத்துக்கிறோம். நீங்க தாண்டாத பிரச்சனையை உங்க பிள்ளைங்க தாண்டவே மாட்டான். நீங்க ஜெயிக்காத பிரச்சனையை உங்க பிள்ளை ஜெயிக்கவே மாட்டான். நீங்க சக்சஸ் பண்ணாத உங்க பிள்ளை சக்சஸ் பண்ண முடியாது. நீங்க தோற்ற விஷயத்துல உங்க பிள்ளையும் தோற்று போவான். நிறைய தாய் தகப்பனுக்கு தெரியல. நீங்க இருக்கும் போதே ஜெயிச்சு காமிக்கணும், வறுமையை ஜெயிச்சு காமிக்கணும், பாவத்தை ஜெயிச்சு காமிக்கணும். எல்லாத்தையும் ஜெயிச்சு காமிச்சாதான் உங்களுக்கு பின்னாடி உங்க பிள்ளைய, எங்க அப்பா அம்மா ஜெயிச்சாங்க, நாங்களும் என்ன பண்ணுவோம், ஜெயிப்போம் நம்பிக்கை கிடைக்கும். எத்தனை பேர் அப்படி கல்லு வச்சிருக்கோம்? நம்ம தான் கல்லு மாதிரி. சும்மா சிரிப்புக்காக சொல்றேன். நீங்க தாண்டின கல்ல உங்க வீட்டுல வைக்கணும். சாட்சி இப்படி சொல்ல முடியுமா? என்ன சொல்ற, உன் பிள்ளைகளோட உட்காரும் போது இந்த கதையை என்ன பண்ணு சொல்லு. நம்ம என்ன கதையை சொல்ல, பிள்ளைகளோட உட்காரும் என்ன கதையை சொல்லணுமா? யோர்தானை தாண்டுற கதையை சொல்லணும். யோர்தான் இருந்துச்சுப்பா, தாண்டுறேன்னா அந்த கல்லு. இப்படிதான் ஒரு நாள் ஐசியூக்குள்ள இருந்துச்சு. அண்ணனை வச்சிருந்தோம், தம்பியை வச்சிருந்தோம். அப்பா அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவர் இறங்கி விடுதலை தந்தாருப்பான்னு அந்த கல்ல சாட்சியை காமிக்க. நம்ம வீடுலாம் இப்படி இருந்துச்சுப்பா, ஆண்டவரை தேடணும், வேலை இல்லாம இருந்தோம், ஆண்டவர் நமக்கு இப்படி உயர்த்துறாரு, அந்த கல்ல காமி. என்ன கல் இருக்கு? ஒரு கல்லும் கிடையாது. நீங்க தாண்டறதை காமிக்கணும், நீங்க ஜெயிச்சதை காமிக்கணும். நீங்க ஜெயிச்சதா உங்க பிள்ளைகளுக்கு ஜெய துனியாய், ஜெய கம்பீரமாய் உங்க அந்த பிள்ளைகளுக்கு மாறும். தாண்டறத காமின்னு சொன்னார். அதான் அந்த கல்லை தூக்கி அந்த இடத்துல வைக்கிறான். அல்லேலூயா. இதை கேட்ட உடனே, இதை தாண்டுற உடனே 5வது வசனத்துல நீங்க ஆச்சரியமா இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீர்மளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை இவர்களுக்கு முன்பாக வற்ற பண்ணினதை யோர்தானுக்கு மேல் கரையில் கூடி இருக்கிற மத்த நாட்டுக்காரங்க பார்த்தாங்க பாருங்க. எமோரியர்கள், கானானிய சகல ராஜாக்கள் கேட்டது முதல் கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போறாங்க. நீங்க தாண்ட வர பிரச்சனை, அடுத்த பிரச்சனை உங்களை மேற்கொண்டுகிட்டு தான் இருக்கு. நீங்க ஒரு தடவை தாண்டிட்டீங்கன்னா அடுத்தடுத்து எல்லா பிரச்சனைகளையும் கத்த தாண்ட பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கத்துக்கிட்டது அதுதான். காலை ஒரு தடவை பின்னாடி வச்சுட்டோம், யோர்தானை விட்டு காலை ஒரு தடவை வச்சுட்டோம், ஜென்மத்துக்கு இனி முன்னாடி வைக்க முடியாது. உண்மையா இல்லையா? ஒரு பிரச்சனையை பார்த்து, ஒரு தேவைகளை பார்த்து பயந்து போய் சோர்ந்து போய் அதை ஜபத்தினால நீங்க ஜெயிக்காம தோத்து பின்னாடி வந்துட்டீங்க, பயந்துட்டீங்க.
அடுத்த காரியத்துல நீங்க கால் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்தவித தைரியமும் வராது. இப்பொழுது தாண்ட பண்ணினவர் இனிமேலும் தாண்ட பண்ணுவார். இவன் யோர்தானை தாண்டறவனே கதி கலங்கிருச்சு. அவனுக்கு யோர்தானை மட்டும் அவன் தாண்டலினா தோத்துட்டாங்கடான்னு அவன் எல்லாம் பிளான் போட்டிருப்பான். தாண்டறவனே அவன் இருதயம் எல்லாம் கரைந்து போயிட்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் வாழ்க்கையில தடைகள் இருக்கிறது? ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பலத்த கரத்தினால் உங்கள் தடைகளை மாற்றுவேன். சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய தடைகளை நிச்சயமாய் மாற்றுவார். நான் தாண்டுவேன். அதை நான் சாட்சியா அந்த கல்லை என் சபையில நிறுத்துவேன். சபையில நீ போய் சாட்சி சொல்லணும். இங்க நீங்க சாட்சி சொல்லணும். உங்க பிள்ளைகிட்ட நீங்க சாட்சி சொல்லணும். 4 பேர்கிட்ட நீங்க சாட்சி சொல்லணும். பிரச்சனையில இருந்தையா, ஜெபம் பண்ணையா, இந்த யோர்தானை தாண்டினாரியா, இந்தாயா அந்த கல்லு, அதான் இந்தாயா என் வாழ்க்கையை பாரு, நான் தாண்டிட்டேன். ஆண்டவர் சொல்லுங்க, உங்களுடைய பலத்த கரையினை தாண்ட பண்ண ஆண்டவரே. நான் தோத்து போக கூடாது, நான் இப்படியே இருக்க கூடாது, நான் சுருண்டு படுத்தக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி தாண்டி பைபிள் சொல்லுது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ, புதிய பாட்டில் கடைசியில ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ. எல்லாத்திலையும் நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். எல்லாத்திலையும் நம்ம ஜெயிக்கணும். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்க? ஆசீர்வாதத்தோட ஒரு நிபந்தனை இருக்குது. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பெட்டி யோசுவா சொல்ற, பெட்டி புறப்படும் போது நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? புறப்படுங்க. நம்ம தடைகள் எப்ப மாறும் தெரியுமா? தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போதுதான் உங்க தடைகள் மாறும். பிலேயாம் தீர்க்கதரிசி, தேவனுக்கு சித்தமே இல்லை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க, புறப்பட்டு போனார். போற இடமெல்லாம் தடை. ஏன் போற இடமெல்லாம் தடை வருது? தேவனுக்கு சித்தம் இல்லாம ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? தடைகள் தான் உண்டா. போறா, இவன் கண்ணுக்கு தெரியல, கழுத கண்ணுக்கு தெரியுது. தூதன் உருவின பட்டயத்தோடு நிக்கிறான். கழுதையை போட்டு அடி நடிக்கிறான். நிறைய பேர் கழுதையை போட்டு அடித்த கதையா என்னென்னத்தை தான் செஞ்சு பாக்குறிய? ஒண்ணும் முடியும். ஏன் முடியல? செய்யறது தேவசித்தம் தானா? செய்யற தேவசித்தம் இல்லைன்னா கழுதையை அடிச்சாலும் கழுதை நகலாத மாதிரி உங்க விஷயம் எதுவுமே நகலாது. நீங்க சொல்றாரு, பெட்டி தூக்கிட்டு போகிற ஆசாரியர்களை நீங்கள் பார்த்த உடனே, ஆமென், உடன்படிக்கை யோசுவா 3:3 நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியரின் ஆசாரியரின் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு பின் செல்லுங்கள். எப்பொழுது தடை மாறுது பாத்தீங்களா? பெட்டியை தூக்கிட்டு போற ஆசாரியன் மூவ் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணணும்? பின்னாடியே மூவ் பண்ணணும். அப்ப ஆண்டவர் சிக்னல் கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு என்ன பண்ணணும்? செய்யணும். ஆண்டவர் சிக்னல் கொடுக்காம நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாதான், ஆண்டவரே கூட்டு போனாதான் ஆண்டவரே தடைகளை மாற்றி போடுவார். அல்லேலூயா. இன்னையில இருந்து நீங்க உங்க காரியத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட வைங்க. ஒரு தொழில ஒரு முயற்சி செய்யறா, உங்க சித்தமா வச்சு ஜெபம் பண்ணுங்க. இல்லப்பா, எனக்கு நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சு அவர் கரெக்டா சொல்றாரா எனக்கு தெரியலன்னா, காரியத்தை அவர் சமூகத்துல வைங்க. சக்சஸ்னா அவர் நடத்துவாருன்னா அது நடக்கும், இல்லைன்னா அது அவரே ஸ்டாப் பண்ணுவார். அவரே என்ன பண்ணுவாரு? ஸ்டாப் பண்ணுவார். அவர் சித்தம்னா அது நடக்கும், இல்லைன்னா அவரே என்ன பண்ணுவாரு? ஸ்டாப் பண்ணுவார். அப்ப ஆண்டுடைய சித்தம் பெட்டி நகர்ந்தோட தான் நகர்த்துது. அடுத்து சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். தடைகள் ஆண்டவர் மாற்றணும்னா உங்களுக்கு எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவசியம். தேவ நடத்துதல் தேவனோடு கூட இருக்கிற பரிசுத்த வாழ்க்கை தேவை. பெட்டியை சுமக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது நிச்சயமாய் தடைகளை தாண்ட பண்ணுகிறவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. செய்தி முடிக்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்ய போகிறது. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிற கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது. தடைகளை மாற்றுகிற கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்க போகிறது. நம்ம